வணக்கம். நான் ராம். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போரின் 75வது நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல்களை வழங்கும் எங்களின் தினசரி செய்தி தொகுப்பு. இன்றைய முக்கிய செய்திகளுடன் தொடங்குவோம். ஈராக் மண்ணில் சவுதி போர் விமானங்கள் தாக்குதல். ராய்ட்டர்ஸ் வெளியிட்ட அதிரடி தகவல். மத்திய கிழக்கில் வெடிக்கின்றதா ஒரு முழு அளவிலான போர்? பிரிக்ஸ் கூட்டமைப்பில் வெடித்த மோதல். ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே கடும் வாக்குவாதம். டெல்லி மாநாட்டில் இந்தியா எடுத்த அதிரடி முடிவு என்ன? ஹோர்முஸ் நீரிணைக்கு ஈரானின் செக். நிலை குலைந்த உலக எண்ணெய் சந்தை. வளைகுடா நாடுகளின் மாற்று திட்டம் உலகை மாற்றப் போகின்றதா? அண்டை வீட்டு சிறுவனே செய்த பகீர் காரியம். இன்ஸ்டாகிராம் புகைப்படங்களை மாப்பிங் செய்து ரூபாய் 10 லட்சம் மிரட்டல். கிருஷ்ணகிரியில் நடந்த மிகப்பெரிய சம்பவம். விரிவான செய்திகளை பார்க்கும் முன் உலகின் முக்கிய செய்திகளை உடனடியாகவும் உண்மையாகவும் தெரிந்து கொள்ள உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஈரான் போரின் பின்னணியில் மத்திய கிழக்கில் பதட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் சவுதி அரேபியாவின் போர் விமானங்கள் ஈராக்கில் உள்ள ஈரானினுடைய ஆதரவு பெற்ற சக்தி வாய்ந்த சியா குழுக்களின் தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ராய்ட்டர்ஸ் வெளியிட்ட தகவல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈராக் பாதுகாப்பு மற்றும் ராணுவ அதிகாரிகள், மேற்கத்திய அதிகாரிகள் மற்றும் அமெரிக்காவுடன் தொடர்புடைய தகவல் அறிந்த நபர்கள் கூற்றுப்படி சவுதி விமானப்படை தாக்குதல்கள் சவுதி அரேபியாவின் வடக்கு எல்லைக்கு அருகிலுள்ள ஈராக் பகுதிகளில் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக சவுதி அரேபியா மற்றும் பிற வளைகுடா நாடுகள் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக கூறப்படுகின்றது. இதன்போது ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்களின் தளங்களே குறிவைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. மேலும் அமெரிக்கா ஈரான் இடையே ஏப்ரல் 7ஆம் தேதி ஏற்பட்ட போர் நிறுத்த காலப்பகுதியிலும் சில தாக்குதல்கள் நடந்ததாக இப்பொழுது செய்திகள் வெளிவந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை குவைத் பகுதிகளில் இருந்தும் ஈராக் மீது ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஈராக் ராணுவ மதிப்பீடுகள் கூறுகின்றன. தெற்கு ஈராக்கில் நடைபெற்ற ஒரு தாக்குதலில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா அமைப்பின் தொடர்பாடல் மற்றும் ட்ரோன் இயக்க மையமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு முக்கிய வசதி முழுமையாக அளிக்கப்பட்டதுடன் பல போராளிகள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட்களை குவைத் ராணுவமா அல்லது அங்கு பெரிய அளவில் தங்கியிருக்கும் அமெரிக்க ராணுவமா ஏவியது என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. அமெரிக்க ராணுவம் இது குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துள்ள நிலையில் குவைத் அரசும் ஈராக் அரசும் உடனடி பதில் அளிக்கவில்லை. இதற்கிடையில் சவுதி அரேபியா நேரடியாக ஈரானின் நிலப்பரப்பையும் தாக்கியதாக ராய்ட்டர்ஸ் முன்பு செய்தி வெளியிட்டது. இது சவுதி அரேபியா முதல் முறையாக நேரடியாக ஈரான் மண்ணை தாக்கிய சம்பவமாக பார்க்கப்படுகின்றது. அதேபோல் ஐக்கிய அரபு அமீரகமும் ஈரானுக்கு எதிராக இதே போன்ற தாக்குதல்களை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போரின் போது வளைகுடா நாடுகளை குறிவைத்து ஏவப்பட்ட நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் பெரும்பாலும் ஈராக்கில் இருந்தே புறப்பட்டதாக அனைத்து தரப்புகளும் கூறுகின்றன. இந்த ஆயுத குழுக்களுடன் தொடர்புடைய டெலிகிராம் சேனல்கள் சவுதி அரேபியா மற்றும் குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாக தொடர்ந்து பதிவுகள் வெளியிட்டிருந்தாலும் அவற்றின் உண்மைத்தன்மையை தனிப்பட்ட முறையில் உறுதிப்படுத்த முடியவில்லை. இந்த சம்பவங்கள் அனைத்தும் மத்திய கிழக்கில் பெரிய அளவிலான பிராந்திய மோதலுக்கான அபாயம் அதிகரித்து வருவதை காட்டுவதாக சர்வதேச வட்டாரங்கள் எச்சரித்திருக்கின்றன. மத்திய கிழக்கில் வெடித்துள்ள ஈரான் போர் பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்குள்ளேயும் கடுமையான பிளவை உருவாக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ள தகவல் உலக கவனத்தை ஈர்த்திருக்கிறது. டெல்லியில் 2 நாட்கள் நடைபெற்ற பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்கு எதிராக நடத்திய தாக்குதலை கூட்டமைப்பு அதிகாரபூர்வமாக கண்டிக்க வேண்டும் என்று ஈரான் வலியுறுத்திய நிலையில் ஐக்கிய அமீரகம் அதற்கு மறைமுக எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. இதனால் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்த கூட்டு அறிக்கையை வெளியிட முடியாமல் போனது. இந்தியா ஷாஸ் ஸ்டேட்மெண்ட் என்ற பெயரில் தனி அறிக்கையை வெளியிட்டு மேற்கு ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு நிலைமை குறித்து உறுப்பினர் நாடுகளுக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் இருந்தன என்று வெளிப்படையாக ஒப்புக்கொண்டது. செய்தியாளர் சந்திப்பில் பேசிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஒரு பிரிக்ஸ் உறுப்பினர் நாடு அறிக்கையின் சில பகுதிகளை தடுத்ததாக குற்றம் சாட்டியதுடன் அந்த நாடு எங்கள் இலக்கு அல்ல, நாங்கள் தாக்கியது அமெரிக்க ராணுவ தளங்களையே என்று
ஐக்கிய அரபு அமீரகத்தை மறைமுகமாக குறிப்பிட்டார். பிப்ரவரி 28 தொடங்கிய போரின் பின்னர் ஈரான் UAE மீது பலமுறை ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதற்கிடையில் பிரிக்ஸ் அறிக்கையில் காசா பகுதி ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தின் பிரிக்க முடியாத பகுதி என்றும் பாலஸ்தீன மக்களின் சுயநிர்ணய உரிமை மற்றும் தனி பாலஸ்தீன நாட்டை உருவாக்கும் உரிமை மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் காசா தொடர்பான சில பகுதிகளுக்கும் ஒரு உறுப்பினர் நாடு எதிர்ப்பு தெரிவித்ததாக இந்தியா தெரிவித்துள்ளது. 2026 பிரிக்ஸ் தலைமை நாடாக இருக்கும் இந்தியா குளோபல் சவுத் நாடுகள் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள ஒன்றுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளது. அதே சமயம் மத்திய கிழக்கு போரின் தாக்கம் இந்தியாவையும் கடுமையாக பாதித்துள்ளது. உலகின் 3வது பெரிய எண்ணெய் இறக்குமதி நாடான இந்தியா ஈரான் ஏற்படுத்திய ஹோர்முஸ் நீரிணை தடையால் பெரும் அழுத்தத்தை சந்தித்து வருகிறது. உலக எண்ணெய் மற்றும் LNG விநியோகத்தின் 1/5 பகுதி செல்லும் இந்த முக்கிய கடல் பாதையில் நடந்த தாக்குதல்களில் குறைந்தது 3 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் இந்திய கொடியுடன் சென்ற ஒரு கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த சூழ்நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் எந்த வகையிலும் ஏற்க முடியாதவை என்று கடுமையாக கண்டித்ததுடன் அந்த நாடு காட்டிய தன்னடக்கத்தையும் தைரியத்தையும் பாராட்டினார். ஈரான் போரால் ஹோர்முஸ் நீரிணை உலகின் மிக ஆபத்தான கடல் பகுதியாக மாறியுள்ள நிலையில் அதனை முற்றிலும் தவிர்த்து எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் திறனை இரட்டிப்பாக்கும் அவசர திட்டத்தை UAE தொடங்கியுள்ளது பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அபுதாபியினுடைய இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் சயீத் ADNOC நிறுவனத்திற்கு வெஸ்ட் ஈஸ்ட் பைப்லைன் திட்டத்தை வேகப்படுத்த நேரடி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அபுதாபி ஊடக அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. புஜைரா துறைமுகம் வழியாக 2027க்குள் எண்ணெய் ஏற்றுமதி திறனை இரட்டிப்பாக்கும் இந்த புதிய குழாய் திட்டம் தற்போது கட்டுமானத்தில் இருந்து அடுத்த ஆண்டே செயற்பாட்டிற்கு வர இருக்கிறது. இதற்கிடையில் ஈரான் தனது ஹோர்முஸ் கட்டுப்பாட்டு எல்லையை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருகின்றது. மே மாதம் 4ஆம் தேதி வெளியிட்ட IRGC கடற்படையின் புதிய வரைபடத்தில் UAEயின் கல்ஃப் ஆஃப் ஓமான் கடற்கரை பகுதியின் பெரும் பகுதியையும் ஈரானினுடைய கட்டுப்பாட்டு வலயம் என காட்டப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ADNOC எண்ணெய் கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் புஜைரா எண்ணெய் மண்டலமும் தாக்கப்பட்டதால் UAE அதனை பொருளாதார மிரட்டல் என்று கடுமையாக கண்டித்திருக்கிறது. பின்னர் IRGC ஹோர்முஸ் நீரிணையை 300 மைல் அகலமுள்ள மிகப்பெரிய இராணுவ செயற்பாட்டு பகுதி என அறிவித்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரானை தாக்கியதிலிருந்து உலக எண்ணெய் மற்றும் LNG விநியோகத்தின் சுமார் 1/5 பகுதி செல்லும் இந்த முக்கிய கடற்பாதை செயலிழந்த நிலையில் இருக்கின்றது. இதனால் உலக எண்ணெய் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளதுடன் சில நாடுகளில் எரிபொருள் ஒதுக்கீடும் தொடங்கி இருக்கிறது. தற்போதுள்ள ADCOP அல்லது கப்சான் புஜேரா குழாய் தினசரி 1.8 மில்லியன் பேரல் எண்ணெயை கொண்டு செல்லும் நிலையில் புதிய திட்டம் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை முற்றிலும் புறக்கணிக்கும் அளவுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என பார்க்கப்படுகின்றது. வளைகுடா நாடுகளில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா மட்டுமே ஹோர்முஸ் வழியை தவிர்த்து எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் குழாய் வசதியை கொண்டுள்ள இரு நாடுகளாகும். இதற்கிடையில் 2 வாரங்களுக்கு முன்பு OPEC அமைப்பிலிருந்து வெளியேறிய ஐக்கிய அரபு அமீரகம் எண்ணெய் உற்பத்தி கட்டுப்பாடுகளில் இருந்து விடுபட்டு தேவையானால் தினசரி 6 மில்லியன் பேரல் வரை உற்பத்தியை உயர்த்த முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறது. ADNOC அடுத்த ஆண்டுக்குள் தினசரி 5 பில்லியன் பேரல் உற்பத்தி திறனை அடையும் இலக்கை 3 ஆண்டுகள் முன்கூட்டியே கொண்டு வந்திருக்கிறது. போருக்கு முன் UAE தினசரி 3.4 மில்லியன் பேரல் எண்ணெயை உற்பத்தி செய்திருந்தாலும் ஹோர்முஸ் பாதை முடங்கியதால் உற்பத்தி பாதிக்கு மேல் சரிந்திருக்கிறது. புஜைரா மற்றும் ஹார்ன் ஃபக்கன் துறைமுகங்கள் தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு உயிர்காக்கும் முக்கிய வர்த்தக மையங்களாக மாறியுள்ள நிலையில் அவையும் தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கின்றன. இதனால் ஈரான் தாக்குதல்களை தவிர்க்க ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அதன் எண்ணெய் வழங்கும் நாடுகள் சில எண்ணெய் கப்பல்களை லொகேஷன் ட்ரைக்கரை அணைக்கப்பட்ட நிலையிலேயே ஹோர்முஸ் வழியாக மிக ரகசியமாக அனுப்பியதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அடுத்து ஒரு விழிப்புணர்வு செய்தி. சமூக வலைத்தளங்கள் இன்று பல நன்மைகளை தந்தாலும் சில நேரங்களில் கவனக்குறைவாக இருந்தால் அது ஆபத்திலும் முடியலாம்.
கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவியொருவருக்கு நேர்ந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. அது என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 15 வயது பள்ளி மாணவியொருவரின் புகைப்படங்களை சமூக வலைத்தளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து சில தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி தவறான முறையில் மாற்றி அந்த மாணவியை மிரட்டியதாக புகார் எழுந்தது. இந்த விவகாரத்தில் அந்த மாணவியின் அண்டை வீட்டு சிறுவன் உட்பட 3 சிறுவர்கள் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் போலி இன்ஸ்டாகிராம் கணக்கொன்றினை தொடங்கி மாணவியின் நட்பு கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரது தனிப்பட்ட புகைப்படங்களை எடுத்து இத்தகைய செயலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மேலும் அந்த மாணவியை மிரட்டி அவரிடம் இருந்து சில வீடியோக்களை பெற்று அந்த மாணவியின் தந்தைக்கு அவற்றை அனுப்பி 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறார்கள். இது குறித்து மாணவியினுடைய தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் கிருஷ்ணகிரி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வந்தனர். விசாரணையில் செல்போன் எண்களை கொண்டு அந்த 3 சிறுவர்களையும் போலீசார் பிடித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சிறுவர்கள் தற்போது சேலம் சிறுவர் பாதுகாப்பு இல்லத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இன்று பலரும் எங்களது தனிப்பட்ட புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுகின்றோம். ஆனால் அதில் உள்ள பாதுகாப்பு அமைப்புகளை சரியாக வைத்திருக்கின்றோமா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அறிமுகம் இல்லாத நபர்களின் கோரிக்கைகளை ஏற்க வேண்டாம் என போலீசார் எச்சரிக்கின்றனர். இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள உலக விவரம் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இவை இன்றைய உலக விவர செய்திகள். இதுவரை நேரம் எங்களோடு தொலைக்காட்சி மற்றும் தொலைபேசி கணனி வழியாக இணைந்திருந்த அனைவருக்கும் எமது நன்றிகள். மீண்டும் நாளை இதே நேரம் உலக விவர செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். செய்திகள் தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். வணக்கம்.